தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகர் சுதன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனைக்கட்டியில் அமைஞ்சிருக்கிற சத் தர்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துக்கு சிவன் ராஜயோகத்தை சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள் வந்து ஒன்று கூடி இருக்காங்க. அவங்களோட இந்த பயணத்துல தி டிவைன் தமிழும் இணைஞ்சிருக்காங்க. प्रजापति ऋषि योगी 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 தெய்வத்துக்கிட்ட பேசணும், தெய்வம்னா யாரு அப்படின்னு சொல்லி ஒரு தேடல் இருந்துகிட்டு இருந்தது. அந்த கேள்விக்கு பதில் கிடைச்ச ஒரே இடம் எங்க? சிவன் ராஜயோகம். ஏன்னா ஓம்காரநாதர் நம்ம சிவனை தான் நம்ம நினைக்கிறோம். प्रजापति ऋषि योगी यार, இந்த ஆத்மா இப்போ வரைக்கும் இருக்க காரணமே அவர் தான். சித்தர்ஜியோட முற்பிறவியோட ஏதோ ஒரு தொடர்பு சீடர் இதனால தான் இப்பிறவியில் நான் அவங்களுக்கு குரு கிடையாது, சித்தர்ஜி தான். ஓம்காரநாதரோட அவதாரமான சித்தர்ஜி தான் அவங்களுக்கு குரு. அப்புறம் அவங்களுக்கு நானுமே உங்களுக்கு குரு இல்லை, பகவான் ஓம்காரநாதர் குரு தான். ஆனால் இருந்தாலும் என்னை வழி நடத்த சொல்லியிருக்காரு, அதனால் நான் நடத்தினேன். ஏன்னா அந்த உழைப்போட தன்மை அந்தளவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது, குரு மேலே இருக்கக்கூடிய பக்தி, அது ஒருத்தர் எக்ஸாம்பிளாக இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். அது மாதிரி எல்லோரும் நீங்கள் வரும்போது குரு அருகில் போயிடுவீங்க. என் அருகில் வர்றதை விட பெரிய விஷயம் இல்லை. பகவான் ஓம்காரநாதர் சித்தர்ஜி அருகில் போகிறதுக்கு காரணமாக நான் ஒரு படிக்கட்டு தான், சரிங்களா? நானுமே ஒரு வகையான குருவோட சேவகன், வேலைக்காரன் தான். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் எம் பார்த்திபன். தாராபுரத்திலிருந்து வந்திருக்கேங்க. சிவன் ராஜயோக மார்க்கத்தில் கடந்த 6 மாத காலமாக நான் பயணித்து வந்துட்டுருக்கிறேங்க. சிறு வயதிலிருந்தே ஆன்மீக தேடல் எனக்கு உண்டுங்க. ஒரு 18 வயது வரைக்கும் ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தேன். ஒரு காளியோட காட்சி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தெய்வத்தோட காட்சி எனக்கு 18 வயசில் நேரடியாக கிடச்சிதுங்க. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஆன்மீக நிலையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயணித்து வந்துட்டு இருக்கும் பொழுது, இப்போ இந்த 6 மாதத்துக்கு முன்னால் சிவன் ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பு மூலிமா யூடியூப் மூலிமா செல்லில் வரக்கூடிய அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ண பைரவ தந்திரா அப்படின்னு சொல்லி சக்கரஸ்ரீ கிருஷ்ணதாசர் அப்படின்னு அவருடைய சச்சங்கத்தை கேட்குறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதன் பின்னாடி தான் நம்ம சிவன் ராஜயோகம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த சிவன் ராஜயோகத்தினுடைய குருநாதர் பிரஜாபதி ரிஷி யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க குருமார்கள் மூலிமா தான் அவங்களோட கீழே தான் நாங்கள் பயணிச்சுட்டு வர்றோம். இந்த இடத்துல குருநாதரை பற்றி தெளிவாக சொல்லித்தான் ஆகணும். பிரஜாபதி ரிஷி யோகி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுமையாக போய் சேரலின்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்தியா முழுவதுக்குமே போய் சேரலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தான் அதை வெளிக்கொணர்றதுக்கு சிவபெருமானன்றது உத்தரவு வந்த காரணத்தினால் கடந்த ஒரு 6 மாத காலமாக தான் அந்த யூடியூப் சேனல் இது மூலியமாக தான் நம்ம பிரஜாபதி பற்றி கேள்விப்படுறோம். அவங்க 1984 தமிழகத்தில் பிறந்தவங்க. அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் இராணுவத்தில் பணி செஞ்சுருக்காங்க. அவங்க தந்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய பக்தர், அன்னை சாரதா தேவியுடைய பக்தர், சுவாமி விவேகானந்தருடைய பக்தர். அவருடைய கடாச்சாபமாக என்னமோ தெரியல, அவருக்கு பிறந்த குழந்தை தான் பிரஜாபதி ரிஷி யோகி அவர்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பிஇ முடித்தவங்க. 1984 நான் 1981 பிறந்தவன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னை விட இளையவர் தான். ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய தேடலும் அவங்களுடைய ஆன்மீக இதையும் கேட்கும்போது எல்லாத்துக்குமே பிரமிப்பு ஏற்படும். கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலமாக ரிஷிகேஷ், இமயமலை, காசியில் முறையான குருவின் மூலியமாக பயிற்சி பெற்றுங்கிறத விட இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள்னு சொல்லுவோம். சில பேர் பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம், காடு கிஃப்டட் சில்ட்ரன் சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர், பாரதியார், அந்த வரிசையில் இவங்க சுவாமிஜி வைக்க முடியுமான்னு என்னை கேட்டால் கண்டிப்பாக வைக்கிறக்கூடிய எதிர்காலத்தை கண்டிப்பாக உலகம் புரிஞ்சுக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய தேடல் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய வரலாறை நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம்.
அவங்களுடைய சிவபெருமானால் நேரடியாக ஆட்கொள்ளப்பட்டவர் தான் பிரஜாபதி ரிஷியோகி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிவம்னு சொல்லுவோம். சிவனுக்கு மேலே சதாசிவம், அதுக்கு மேலே தான் சிவம். சிவன்லேயே 3 நிலை இருக்கிறதா நம்மளுடைய புராணங்களும் இதிகாசங்களும் நம்ம சொல்கிறோம். நம்ம பிரஜாபதி ரிஷியோகி குரு யார் அப்படின்னு கேட்டால் சிவனுக்கு மேலே இருக்கக்கூடிய சதாசிவம் என்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் நேரடி குருவாக அமைஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அகத்தியருடைய மறுவடிவமாக இருக்கக்கூடிய சித்தர் ஜெய் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அவங்களும் நேரடி குரு. இவங்க 2 பேர் 10 பேர் யோகத்தையும் தவநிலையும் கற்றுக் கொடுத்தவங்க. இது உலகத்தில் யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்புன்னு கொஞ்சம் அந்த ஆன்மீக லைனில் பயணிக்கிறவங்களை நினச்சி பார்த்தாங்கன்னா அது மிக பெரும் பிரமிப்பு. 3ஆக இருக்கக்கூடிய ஒரு தாந்திரீக கலையை, அதாவது தசமகா வித்தைன்னு சொல்லக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி வணங்குறதுக்காக தசமகா வித்தையை முடித்து அந்த பயிற்சி முடித்தவங்க தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே தசமகா வித்தையை அதே குருக்கிட்ட முடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லிக் கொடுத்தவங்க தசமகா வித்தையை பிராமினி என்ற ஒரு பெண் அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க. பிராமினி அம்மாவுடைய குரு யாருன்னு கேட்டிங்கன்னா உத்தன் பாபாஜின்னு சொல்லக்கூடியவங்க தான். அவங்களுடைய வயது கணக்கிட முடியாது. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆன்மீக மார்க்கில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது தெளிவாக புரியும். அந்த உத்தன் பாபாஜியே நேரடியாக நம்ம சுவாமிஜிக்கு தாந்திரிக கலை தசமகா வித்தையை நேரடியாக பயிற்சி கொடுத்தவங்க. இதெல்லாம் உங்களுக்கு இது எப்படின்னா நம்ம படம் பார்க்குற மாதிரி அப்படி கிடையாது. தசமகா வித்தைங்கிறது 10 தேவியர்களை நேரடியாக ஆக்கியானம் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது ஆன்மீக லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த சிவன் ராஜ யோகத்தை பொறுத்தளவுக்கு இப்படிப்பட்ட பயிற்சியை முடிச்சுட்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா காட்டிலேயே தவநிலையை மேற்கொண்டுருவாங்க. அவங்களே தொடர்ந்து தவநிலையை இருந்துட்டு அவங்க பிறவியை பற்றி இறைவனை பற்றியே நினச்சிட்டு இருந்துருவாங்க. ஆனால் நம்ம சாமிஜி கொடுக்கப்பட்ட பணி என்ன அப்படின்னா மக்கள் சேவை செய்ய. பிரஜாபதி அப்படின்னா மக்களின் தலைவன் என்று அர்த்தம். அதனால தான் தென் தமிழகத்துக்கு சென்று ஆன்மீகத்தை உலகுக்கு பரப்ப உத்தரவிட்ட காரணத்தினால தான் பிரஜாபதி ரிஷியோகி அவங்க இங்கே வந்திருக்காங்க. இப்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நாஸ்ட்ரோதாமஸ் ஒரு தென்னிந்தியாவில் ஒருத்தர் உருவாகுவார், அவர் மூலிமா உலகமே பிரசித்தி பெற்ற நபராக வருவார் அப்படின்னு நான் சொல்கிறோம். அது வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட மனதில் தோன்றதை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய குருநாதருக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சின்ன வயதிலேயே இவ்வளோ பெரிய ஞானத்தை தசமகா வித்தையை முடிக்கிறது வேறு யாராலும் முடியாது. 2வது இதில் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் எப்படின்னா மனதிற்கு ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள். நம்ம உடல் சார்ந்ததாக பயிற்சி செய்வோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் யோகா பண்ணலாம். ஆனால் ஆன்ம நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே தான் இருப்பாங்க. இங்கே நம்ம ஒரே ஒரு பயிற்சி பற்றி நான் சொல்லேன். இங்கே யோக சக்தின்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம். இந்த யோக சக்தி பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருவர் 3 ஆண்டுகள் தொடர்ந்து காலையிலையும் மாலையிலையும் யோகாசனம் செஞ்சு வரக்கூடிய சக்தியை குரு தன்னோட ஆற்றல் மூலியமாக நெத்தி பொட்டில் வச்சு நம்ம கொடுக்குறாங்க யோக சக்திங்கிற பயிற்சி. அந்த பயிற்சி பெற்றோம்னாவே நம்ம தவநிலையை அடையிறதுக்கு ஒரு ஆரம்ப நிலையும் ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி ஒரு பயிற்சியை ஒரு மனிதனை முழுமையாக்கிடும். நீங்கள் மற்றதெல்லாம் சாமிஜி பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. யோக சக்தி மட்டும் எடுத்து நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னாவே உங்கள் ஆன்மா நிலை பெறும்னு அர்த்தம். இது மாதிரி எத்தனையோ யோகா மார்க்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம சாமிஜி பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச குருமார்கள் அப்படி ஓம்காரநாதர், அதுக்கடுத்து சித்தர்ஜெய் ஐயா என்ற சொல்லக்கூடிய அகத்தியருடைய மறுபடியுமா இருக்கக்கூடிய ஐயா, அதுக்கடுத்து பிரஜாபதி ரிஷியோகி ஐயா நேரடியாக அவங்ககிட்ட நம்ம நேரடியாக நம்ம தீட்சை பெறுறோம். ஏன்னா அவங்க இருக்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய பெருமையான விஷயம். அவங்களுக்கு கிடைச்ச குருமார்கள் இனி யாருக்கு கிடைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் இருக்கிற காலத்தில் நம்ம சந்ததிகளுக்கு நம்ம அந்த யோக மார்க்கத்தையும் நல்ல ஆன்ம விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கு நம்ம இந்த மையத்தில் எல்லாரும் நீங்கள் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொலைக்காட்சி மூலிமா நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், குருவே சரணம். வணக்கம் மைனமசி. என் பேர் காஞ்சனா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இந்த சிவன் ராஜயோகம்குள்ளே நான் எப்படி வந்தேன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு தேடல் இருந்தது. எப்படி தேடல்னா தெய்வத்தை நம்ம பார்க்கணும், தெய்வத்துக்கிட்ட பேசணும், தெய்வம்னா யார் அப்படின்னு சொல்லி ஒரு தேடல் இருந்துக்கிட்டு இருந்தது. அப்போ சின்ன பிள்ளையில நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா சாமி ஆடுறது தான் தெய்வம் போல இருக்குது, அந்த சாமி நம்மளுக்குள்ளே இறங்கி ஆடினாதான் அது உண்மையான நிலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாமி ஆடணும், சாமி ஆடணும், எப்படி வருவீங்க, எனக்குள்ளே இறங்குங்க அப்படின்னு சொல்லி நான் சின்ன பிள்ளையில கோவிலில் போயிட்டு அம்பாள் கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பேன். அம்மன் கிட்ட கேட்க என்னாவும் அம்மனும் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். நான் ஒன்று ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், வா, நான் ஒரு இடம் கூப்பிட்றேன், வா என் கூட வா கூப்பிட்ற மாதிரி இருக்கும். என்ன டெய்லி கூப்பிட்டுட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் சரி, அதாவது கனவுலேயே நான் ட்ராவல் பண்ணுறேன் அவங்க கூட. கனவுலேயே நான் போய் ட்ராவல் பண்ணும் போது அவங்க ஒரு கோவிலில் ஒரு லேடி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒரு மண் கலையம் ஃபுல்லாக பால் கொடுக்குறாங்க. இந்த பால் நான் எதுக்கு இதுன்னா உனக்காக ரொம்ப நாளாக நான் வச்சுருக்கேன், நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னதும் வாங்கி குடிச்சிடுறேன். இதை குடித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த சாமி ஆடுறது,
இந்த அருள்வாக்கு சொல்கிறது அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு ஆர்வம் அதிகமாகி நான் சாமி ஆடுறது, என்ன சாமின்னா கூட அம்பாள்னால் வந்துட்டு எனக்கு அப்படியே எவ்வளோ நேரம் வேணாலும் அம்பாள் வராங்களா, எனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி ஆடுறது தான் பெரிய விஷயம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒரு குரு கிடைச்சார். அவர் என்ன சொன்னார்னா, சாமி ஆடுறதுலாம் சாதாரண விஷயம், நீ சாமியை ஆட வைக்கிறது தான் உன்னோட வந்துட்டு உண்மையான இது, நீ அது பின்னாடி போகுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ அடுத்தவங்க மேலே சாமி வர வைக்கிறது தான் பெரிய லெவல் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்க மேலே சாமி எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதுவும் கற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வர வைக்கவும் நான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். கிருஷ்ண மாயா தந்திரான்னு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது பேரே வித்தியாசமாக இருக்குது. விஷ்ணு மாயானா தெரியும், ஓகே இதுன்னு சொல்லுவாங்க. இது வித்தியாசமாக எனக்கு கிருஷ்ண மாயான்னு இருக்கோ அப்படின்னு ஏதாவது இருக்குது போல இருக்குது, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாததில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு அதுக்குள்ளே போய் பார்த்தா, இதில் வந்து உங்களோட உள்ளாற்றை உணர்வதற்கு ஒரு யோகம் சொல்லித்தரோம், இது நீக்குள்ளே வந்து பயணிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, நம்ம அதில் வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்து அந்தர்ஜோதின்னு ஒன்று எடுத்துக்கோங்க, அதான் வந்து ஒரு சாதனை இருக்குது, இதை பண்ணுங்க உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி இந்த அந்தர்ஜோதி சாதனைக்குள்ளே வந்துட்டு நான் உள்ளே என்ட்ரி ஆனேன். அது கம்மியான ஒரு தட்சிணை தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த கம்மியான தட்சிணையை செலுத்திட்டு நான் இதுக்குள்ளே வந்தேன். வந்து பயணிக்கும் போது அப்பையும் என்னோட தேடுதல் வந்து அடங்கலை. அப்போ நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு இது உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னும் போது யோக சக்தி எடுத்தேன். யோக சக்தி எடுத்து அதில் பயணிக்கும் போது அந்த யோக சக்தி எடுத்து 2வது நாள் எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒளி ரூபமாக வந்து என் வீட்டுக்கு வந்து உள்ளே வராரு. அதாவது அவர் அப்படி பிரகாசமாக வராரு. அப்பா உள்ளே வந்து, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, என்னப்பா திடீர்னு வந்துட்டுறீங்க அப்படின்னு கேட்குது. ஆமாம்ப்பா, நான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன், உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னும் போது, சரிப்பா நீ எங்கேருந்துப்பா வரேன்னு கேட்கும்போது நான் மேலேருந்து வரேன்ப்பா அப்படின்னாரு. மேலேருந்து எங்கப்பான்னும் போது, நான் மேலேருந்து வரேன்ப்பா அப்படின்ட்டு ஒரு 2 நிமிஷம் பேசியிருந்துட்டு அப்புறம் அவர் மறைஞ்சிட்டார். அது மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் கேட்குறேன், நீங்கள் எப்படி எனக்கு இப்படியே எப்படி நீங்கள் எனக்கு தெரியுறீங்க, நீங்கள் எதனால எனக்கு தெரியுறீங்க, இவ்வளோ நாள் எனக்கு தெரியல, இப்போ நீங்கள் தெரியுறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் போது அவர் திரும்பி என்ன சொல்கிறார், ஒரே ஒரு விஷயம், அந்தர்ஜோதி தியானம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மறைஞ்சிட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த அந்தர்ஜோதியோட ஆற்றல் எங்கள் அப்பா இறந்த எங்கள் அப்பாவோட வந்து தரிசனம் வந்து எனக்கு காட்சிருக்கு. காமாக்கியா உபாசனைன்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த காமாக்கியா உபாசனையை எடுத்து நான் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். காமாக்கியா உபாசனை எடுத்து பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது தூக்கம் கிடையாது. தூங்காமல் எனக்கு தூக்கம் வராமல் அப்படியே உக்காஞ்சிட்ருக்கேன். கரெக்டாக மணி ஒரு 12-12:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் என்ன ஆகுது, எனக்கு சரி நம்ம சும்மா உட்காந்துருக்கோமே, கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுவோமே சொல்லி கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணதும் ஒரு சம் எனர்ஜி நம்மளுக்கு வந்து பார்க்குற எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கேன். அதாவது எங்கள் வீட்டு செவுரு பார்த்தா நான் தான் தெரியுறேன். நம்ம தானே இருக்கோம். எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மாவை பார்த்தாலும் நான் தான் தெரியும். நம்ம ஏன் கீழே படுத்திருக்கோம், நம்ம இங்கே இருக்கிறோம், அப்போ அதுவும் நம்ம தானே, அந்த எண்ணம் நம்மளுக்கு. கட்டிலில் போய் பார்த்தா எங்கள் ஹஸ்பண்ட் அதில் படுத்திருக்காரு, அவரை பார்த்தாலும் வந்துட்டு நான் தான் இது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அட நான் என்னையே கல்யாணம் பண்ணிட்டு வாழறேன் போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம். தண்ணியை பார்த்தேன், தண்ணியில் கூட இந்த தண்ணி நான் தான் இங்கே தண்ணியாகவும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம். அது காமிக்காதேவி உருவம் எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு ரிஷிச்சி கொடுத்தது ஒரு சிங்கத்து மேலே சிவபெருமான் படுத்திருப்பாரு. சிவபெருமான் தொப்புல இருந்து ஒரு கொடி போகும், அந்த கொடி மேலே வந்து தாமரை பூவில் வந்துட்டு காமாக்கியா உட்காந்துருப்பாள். அவளுக்கு வந்து 12 கை 6 தலைகளோடு இருப்பாள். அந்த ரூபத்தில் நான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். என்னடா இது, நம்ம பார்க்குற இடத்துலலாம் நம்ம தான் இருக்கிறோம், நம்மளே பார்க்குறோம், நம்மளே பேசுகிறோம், நம்மளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு உணர்வு. நம்ம எந்த அளவுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம 15,000 ரூபாய் கொடுத்து கர்ம நிவர்த்தி யாகம் பண்ணி நம்ம தீட்சை எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் உண்மை. என்ன பண்ணுறோம், நம்ம கர்ம நிவர்த்தி யாகம் பண்ணுறோம். யாகம் நடக்குது, அதை செய்கிறவர் யார், அந்த மகா சித்தஜேயா. நம்ம பிறந்து நமக்காக அவ்வளோ பெரிய சித்தர் வந்து நம்முடைய கர்மங்களுக்காக ஒரு யாகத்தை செஞ்சு நமக்கு வந்து இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க. அந்த யாகத்தை யார் செலவு பண்ணணும், நம்ம தான் செலவு பண்ணணும். கரெக்டாக, அப்போ தான் அந்த கர்மம் வந்து கரெக்டாக நிவர்த்தி ஆகும். அதனால தான் நம்ம அதை பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, வேற என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
உங்களுக்கு யாருக்கும் தெரியாது நீங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்கன்னு. ஏன்னா அந்த பணத்தில் வந்து எல்லாத்தையுமே யாகத்தில் போட மாட்டாங்க. எல்லாருக்குமே நம்ம பிறந்துட்டோம் இந்த உலகத்தில், எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம யார், நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க யார், நம்ம கூட பிறந்தவங்க யார், நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம், நமக்கு எதுக்கு இந்த உணர்வுகள் இருக்குது, கேட்கும் திறனோ இல்லை இந்த ஐம்புலன்கள் வழியாக நம்ம செய்யக்கூடிய, உணரக்கூடிய, பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, ஏன் நம்மளை படைச்சாங்க, இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம், கரெக்டாக எங்கே போக போகிறோம், எதுவுமே யாருக்குமே தெரியாது. எல்லாமே அந்த கண்மூடித்தனமான ஒரு வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருக்குமே அந்த கேள்வி இருந்திருக்கா இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிருப்போம். ஏன் பிறந்தோம், இறந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம், அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை இருக்குது நமக்கு, கரெக்டாக? அதுக்கு நடுவில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், கரெக்டாக? ஸோ மற்ற எல்லா விஷயங்களும் ரொட்டீன் லைஃப்பை நம்ம பார்த்துட்ருக்கோம், கரெக்டாக? இதுக்கு நடுவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். நம்மளால் பிரச்சனை, நம்மளால் நமக்கு பிரச்சனை, மற்றவங்களால நமக்கு பிரச்சனை, நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து க்ராஸ் பண்ணி வரோம், கரெக்டாக? இதெல்லாம் ஏன் நமக்கு நடக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், தெரியுமா? ஸோ அப்போ ஏன் நடக்குது அப்படின்னா அந்த கேள்விக்கு வந்து பதில் கிடைச்ச ஒரே இடம் எங்கே? சிவன் ராஜயோகம். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற நம்மளுடைய குருக்கு தெரியுங்க, நீங்கள் வந்து சும்மா நான் இதை சொல்லலை, நீங்கள் வந்து தீட்சை எடுத்திருக்கீங்கன்னு மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கும். நம்ம வந்து சுவாமிஜியை பார்க்குறோம், நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்கிறோம், கரெக்டாக? இங்கே வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா போதுமே, நான் சுவாமிஜி கூட பேசிட்டு போயிடுவேனே. அந்த பாதுகாப்பு நமக்கு கவலையே கிடையாதுங்க. நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் நமக்கு யார் இருக்காங்க? நம்மளுடைய குரு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ இதை ஏன் நான் இவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளால் நம்ம வாழும் வரைக்கும் நம்ம கொடுத்த அந்த 15,000 அத்தனை பேர் சாப்பிட்றாங்க, ஓகேங்களா? ஸோ மொத்தமாக எடுத்து நம்ம ஒருத்தருக்கு 2 பேருக்கு அப்படி கொடுக்கறது கிடையாது. அந்த விஷயத்தினால அப்போ என்னென்னா, நம்ம கடைசி காலத்தில் என்ன நினைப்போம், நம்ம முன்னாடிலாம் நல்லது செஞ்சுருக்கலாம், நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சுருக்கலாம், நல்ல விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு கோரிக்கை வைப்போம், அது நடக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்திருப்போம், அது நடந்திருக்கும். அது எப்படிங்க மற்ற இடத்துல இல்லாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, எவ்வளோ பெரிய, நான் திரும்ப சொல்கிறேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எவ்வளோ பெரிய குருவாக இருந்தாலும், இப்போ ஆன்மீகத்தில் வந்து வளர்ச்சி அடைஞ்ச எத்தனை நாட்டுக்காரவங்க, எத்தனை குருமார்கள் இருந்தாலும் அவர்களால் நமக்கு முக்தி கொடுக்க முடியுமா அப்படின்னா முக்தி கொடுக்க முடியாது. நமக்கு வந்து நம்மளுடைய குரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. நம்ம எல்லாருமே குருவோட பாதத்தில் இருக்கிறோம், சரிங்களா? ஓகே, குருவே சரணம், குருவே சரணம். குருவே சரணம். என்னோட பேர் பரமேஸ்வரி. நான் தாராபுரத்துலேருந்து இந்த சிவன் ராஜயோகத்தில் கடந்த 90 நாட்களாக பயணிச்சிட்ருக்கிறேன். இந்த சிவன் ராஜயோகத்தில் பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது நம்ம வெளி விஷயங்கள் அனைத்தையும் தாண்டி நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம எந்த மாதிரியான ஒரு காட்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் நம்ம அனுபவிக்கிறோம், அதாவது உணர்வு பூர்வமாக, நம்ம உள்ளபூர்வமாக, நம்ம ஆத்மா சம்மந்தப்பட்டதா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய யோகம் மார்க்கம் அப்படிங்கிறது வந்து இந்த சிவன் ராஜயோகமாக நான் கருதுகிறேன். ஒரு சில மார்க்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், இவ்வளோ பணம் கொடுங்க, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு சித்தி ஆகும். இப்போ நம்ம மாந்திரிகம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதில் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியலாக மணி மோட்டிவேட்டடாக தான் எல்லா இடத்துலையுமே பயணிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு குரு அப்படிங்கிறவர் வந்து ஓம்காரநாதர், நம்ம சிவனை தான் நம்ம நினைக்கிறோம். அந்த சதாசிவரை வந்து நம்ம இங்கே வந்து ஓம்காரநாதராக எடுத்துக்கிட்டு இந்த சிவன் ராஜயோகம் பயணிக்கிறனால அனைத்து விஷயங்களையுமே வந்து இவங்க சாத்தியப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட அனுபவத்தில் நான் கண்ட நிதர்சனமான உண்மை. உங்களுடைய முன் ஜென்மத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணினதோடைய தொடர்ச்சியாக இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து இந்த சிவன் ராஜயோகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறீங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காட்சிகள் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சிவன் ராஜயோகத்தில் பயணிக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து கிடைத்த ஒரு பெரிய பெரிய அனுபவங்கள். அதாவது நான் வந்து இது வந்து ஒரு 100% அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 0.0000 ஒரு அந்த சதவீதத்தில் தான் வந்து நான் இதுக்குள்ளே வந்து அனுபவங்களை பெற்றிருக்கேன். ஏன்னா இதை தாண்டி இந்த 15-20 வருட காலங்களாக சுவாமிஜி கூட பயணித்த அனைவருடைய அனுபவங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு.
இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் உபாசனை வந்து நானும் என் கணவர் அந்த மாதிரிலாம் 2 பேருமே எடுத்துக்கிட்டோம். அந்த ஒவ்வொரு உபாசனையும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த நம்ம எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி இருக்கிறோமோ அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து தத்ரூபமாக காட்சி கொடுக்கும். ஒன்று அது வந்து எனக்கு இப்போ நான் ஒரு உபாசனை எடுத்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு மட்டும்தான் காட்சி கொடுக்குமானா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம குடும்பத்தில் இப்போ நான் எடுத்திருக்கிறேன், என்னோட கணவருக்கு அந்த தரிசனம் கிடைக்கலாம், என்னோட கணவர் எடுத்திருக்காரு எனக்கு அந்த தரிசனம் கிடைக்கலாம், என் குழந்தைங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கலாம். அதாவது நம்ம இந்த யோகத்தில் பயணிக்கிறோம், இந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு சித்தி ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம யாரோ ஒருத்தர் மூலமாக வந்து பகவான் ஓம்காரநாதர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக காட்டி கொடுத்துருவாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த சிவன் ராஜயோகத்தில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிருஷ்ண பைரவ தந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு அந்தர்ஜோதி கிளாஸ் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இதோட பேஸு. அதில் வந்து நம்ம தீட்சை எடுத்து நிறைய பேர் வந்து குலதெய்வம் எல்லாத்துடைய பார்வையும் பட்டு அவங்களோட காட்சியெல்லாம் கிடச்சி நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உடம்பு வந்து க்யூர் ஆகிறது, ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது அவங்க உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து இந்த தட்சணை கொடுத்து, இப்போ நம்ம வந்து இதில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தட்சணை கொடுத்து ஒரு உபாசனை பெறுறோம் அப்படின்னா அந்த தட்சணை அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு குரு கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா குருவுக்கு வந்து நம்ம சேவைகள் செஞ்சு வாங்கணும். அந்த காலத்தில் வந்து குருகுல கல்வியெல்லாம் இருக்கும். குருவுக்கு வந்து தட்சணை கொடுப்பாங்க. அதாவது அரசர் குழந்தைங்களா இருந்தால் அந்த குழந்தைகள் வந்து அந்த இடத்துல குருவுக்கு பணிவிடைகள் செய்து அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கிட்ட கல்வி கற்றுக்குவாங்க. இப்போ நாம் இந்த இடத்துல குரு கிட்ட வந்து பணிவிடை செஞ்சு நம்மளால வந்து ஒரு விஷயத்த வாங்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்குது, நம்ம கலியுகத்தில் இருக்கிறோம். அப்போது அதுக்குரிய தட்சணை நம்ம கொடுத்து அதை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட கர்மங்கள் அனைத்தையுமே வந்து குரு நம்மளோட கர்மங்களை வாங்கிக்கிட்டு அந்த நம்மளோட விஷயங்கள் அனைத்தையுமே வந்து நம்மளுக்கு சித்தி பண்ணி கொடுக்குறாங்க. வணக்கம், குருவே சரணம். வணக்கம் ஐனவசி. குரு ஓம்காரநாத துணை, பகவான் சித்தர்ஜி ஐயா துணை, பிரஜாபதி ரிஷி ஐயா துணை. என் பேர் கண்ணுக்குட்டியார். என்னுடைய இயற்பெயர் வந்து சதீஷ்குமார், அப்பா அம்மா வச்ச பேர். நான் ஐயா ரிஷியோகியை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காலேஜ் கட்டத்திலேருந்து, அதாவது ஒரு 2005 எங்களுடைய ஜேர்னி. அப்போ தான் நான் என்னுடைய ரூம்மேட்டாக அவர் வந்திருந்தார். அவர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி என்னுடைய ஜூனியர் தான் காலேஜ் படிக்கும்போது. அப்போ 2 பேரும் ஒரே ரூமில் இருப்போம். நாங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ இவரை மட்டும் கூட ஒரு நண்பர் இருந்தார். அவர் தான் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மனிதர் இருக்கார், படிக்கலாம் மாட்டார். எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, யாரா அது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவரும் இருந்தார். யாருக்கிட்டையும் பேச மாட்டார், அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பார். கரெக்டாக நாங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்போம், அவர் மட்டும் ஆளை காணுன்னு தேடினா மொட்டை மாலில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருப்பார். நாங்கள் வந்து நல்லா தூங்குவோம். 3 மணிக்கெலாம் 3 மணிங்கிறதா எங்களுக்கு மிட் நைட்டு. அந்த நேரத்தில் நாங்கள் தூங்குவோம், அவர் அந்த நேரத்தில் தான் உட்காந்து தியானம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பார். உங்களுக்கு தியானம் பண்ணுங்க அப்படின்னாரு. தியானம்னா என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்லி இதை இப்படி உட்காந்து பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பித்த லைஃபு தான் அந்த 2006 ஸ்டார்ட் பண்ணுறது தான் இப்போ வரைக்கும் எங்கள் ஜர்னி ஓடிட்டே இருக்குது. அப்புறம் 2006 நான் 2009 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில போயிட்டேன், டிகிரி முடிச்சுட்டு போயாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே சம்மந்தமே கிடையாது. இடையில ஒரே ஒரு டைம் மட்டும் வந்து அவர் என்னுடைய இல்லத்துக்கு வந்தார், பார்த்துட்டு அப்படியே போயிட்டாப்புல. அதுக்கடுத்து மறுபடியும் எங்களுடைய ஜர்னி பார்த்தீங்கன்னா ஒரு 2011 வந்து இதே கோயம்புத்தூரில் மீண்டும் பார்க்குறோம். அப்போ அவரை கூப்பிட்றேன், என்ன இங்கே அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டேன். இல்லை இந்த மாதிரி வெள்ளையங்கிரி போகிறேன் அப்படின்னாரு. அப்படியா, சரி ரைட்டு வாங்க நம்ம ரூம் போகலாம் அப்படின்னாரு. அப்போ கோயம்புத்தூர் மண்ணு தான் எனக்கு மொதல் ஆன்மீகத்துக்கு ஒரு அடித்தளமாக இருந்துச்சு. மலையளவு தெரிகிற அளவுக்கு என்னென்னா, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அன்டயத்தில் போகும்போதே பஸ்ஸு சடனாக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்போயே நான் சொல்கிறேன், மழை பெய்யுது, இதுக்கு மேலே நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை போகலாங்கிறாரு. அப்புறம் உக்கடம் தாண்டுது, அப்பையும் பிரேக் டவுன். அதையும் சொல்கிறேன், இல்லை வேணாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறேன். மறுபடியும் உக்கடம் தாண்டி மறுபடியும் போயிட்டு இருக்கும்போது வெள்ளையங்கிரி அடிவாரம் வரைக்கும் தான் பஸ்ஸு போகும். அதுலேயும் அந்த தண்ணீர் பந்தல்னு ஒரு ஏரியா. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, யானை இறங்கிருச்சு, சிறுத்தையும் நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சு, பார்த்து போங்கன்னு பஸ்ஸு டிரைவர்கிட்ட சொல்லும்போது நான் உண்மையிலே அன்றைக்கி அழுதுட்டேன். நான் வெளியில் சொல்லலை, ரொம்ப பயம். நான் உண்மையிலே பயங்கரமான பயந்தாங்குழி. அப்போ போகும்போது சொல்கிறேன். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, திடீர்னு யானை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. நான் மனசுக்குள்ளே திட்டிட்டேன், வெளியில் நான் சொல்ல முடியாது.
ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு எனக்கு அப்போ தெரியாது. ஏன்னா நான் வந்து முழுமையாக குருன்னு ஒரு விஷயம் அவர் எனக்கு டீச்சர் கொடுக்கும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்புறம் அந்த வெள்ளையங்கிரி அந்த தண்ணீர் பந்தல்னு ஒரு ஏரியா இருக்குது. வெள்ளையங்கிரி கோயிலுக்கும் அதுக்கும் ஒரு 500 ஒரு முக்கியமான இடம்ச்சோம். அது வரை தான் பஸ். அங்கேருந்து உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனோம் காட்டுக்குள்ளே. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு 3 சம்பவம் நடந்துச்சு. நாங்கள் போயிட்டே இருந்தோம். சரியான இருட்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேரும் சகதியாக போகுது. அதில் என்ன பண்ணிட்டாருன்னா என்னை முன்னாடி விட்டுட்டார். என்னை முன்னாடி விடும்போது என்ன பண்ணிட்டோம்னா எனக்கு பிரச்சனை பயம். அந்த பயங்கிறது எப்படி ஆச்சுன்னா என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் முன்னாடி போயிட்டே இருக்கேன். அவர் பின்னாடி வர்றாரான்னு நான் சத்தம் கொடுத்துட்டே கேட்குறேன். இல்லை நான் வர்றேன் நீங்கள் போங்க அப்படிங்கிறார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்ன மாதிரியே ஒரு சிறுத்தை வந்து சைடில் மரத்தில் நின்றுச்சு. அதையும் தாண்டி நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஆனால் அவர் அந்த நேரத்தில் என்கிட்ட சொல்லலை. அப்புறம் அதையும் தாண்டி ஒரு நீலி ஆறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல அப்போ தான் தண்ணி போகுது. ஒரு இடுப்பளவு இருக்கும். இடுப்பளவில் முட்டிங்கால் அளவு இருந்துச்சு. அந்த ஆற்றுலையும் அதில் நான் அந்த போனதே கிடையாது. அந்த ஆற்றுல அவர் என்னையே தான் ஃபஸ்ட்டு போச்சுனார். நான் சொன்னேன் நான் போக முடியாது, நீங்கள் போங்க. இல்லை நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னாரு. சரி ரைட்டு 3 தடவை அழுத்தினார். சரி ரைட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயாச்சு. அந்த ஆற்றையும் கிராஸ் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் சொல்லுவாங்கள்ல, அவங்க இருக்கிற இடம். அங்கே போனோடனே அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் தங்கணும். அங்கே ரெகுலராக இவர் போய் தங்கி அங்கே ஒரு சில பூஜை பண்ணுவார். அந்த இடத்துக்கு போனோம். அப்போ அங்கே போகும்போது ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு குட்டி யானை இருந்துச்சு. அதோட அந்த இலதலை ஆடுறத பார்த்தோன்னே நான் பயந்து தெரிச்சு ஓடி பக்கத்தில் உள்ள வீட்டை போய் கதவை தட்டத ஆரம்பிச்சிட்டேன். இவர் சொன்னார், யோ போகாதையா எல்லாம் பிரச்சனை ஆயிடுயாங்கிற. நான் இனிமேல் உன்னை நம்ப மாட்டேன்னு நான் அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டேன். மனசுக்குள்ளேயும் திட்டிட்டேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த இலதலை எதுவுமே இல்லை, மறுபடியும் போயாச்சு. இந்த சம்பவம் முடிஞ்ச ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு அப்போ தான் புரிஞ்சது. நான் போகிற இடத்துலேயே சிறுத்தையும் பார்த்துட்டேன், அந்த ஆற்றையும் நான் கடண்டி போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே அந்த யானையும் இல்லை. இது எல்லாமே எப்படின்னா அவருடைய சித்தில் எல்லாத்தையும் மறைச்சிட்டார். எனக்குள்ளே இருக்கிற பயத்தையும் போய்க்கிட்டார். எப்போ இந்த இருட்டில் நடந்த பயம் போனால் தான் இப்போ வரைக்கும் நான் பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரீசனு. அது வந்து இது ஒரு பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இது மலையளவு சொல்ல முடியாது. இது என் வாழ்க்கையில் என் நாடி நரம்பெல்லாம் உணர வச்சு என்னால் இப்படி இருக்க முடியும்னு காமிக்கப்பட்ட ஒரு காலம் அது. ஓகே, உங்கள் குருஜியை ஒரே வரியில் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? ஒரே வரினா இந்த ஆத்மா இப்போ வரைக்கும் இருக்க காரணமே அவர் தான். பகவான் குரு ஓம்காரநாதர் திருவடிகள் சரணம், உபகுரு சித்தர் ஜெயா திருவடிகள் சரணம், பிரஜாபதி ரிஷியோயின் திருவடிகள் சரணம், குருவே சரணம், குருவே சகலம், வணக்கம் நமசி. என்னுடைய பேர் சக்கர ஸ்ரீ கிருஷ்ணதாசன். நம்முடைய இந்த யோக பாதையில் சுமார் 11 வருட காலமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து சிவன்ராஜ் யோகத்தோட இன்னொரு முகமான, அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், இந்த காலகட்டத்திற்கு ஏற்றது தாந்திரிகம் தான் அப்படின்னு சொல்லுவார். அந்த தாந்திரிகம் சார்ந்த ஆன்மீக வழிமுறைகளை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக கிருஷ்ண பைரவ தந்திரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு சிவன்ராஜோகத்தோட இன்னொரு முகமாக இயங்க ஆரம்பித்திருக்கிறது. அதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொறுப்பாளனாக குருவால் நியமிக்கப்பட்டிருக்கு. 2014ஆம் ஆண்டில் ஒரு பண்பலையினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளனாக இருக்கும்போது ஒரு நாள் இரவு நான் வந்து பிரஜாபதி ரிஷியோகியை சந்திக்கிறேன். அடுத்த நாள் உபதேசம் எடுத்துட்டோம். அந்த ஒரு நாள் அந்த ஒரு மாலைக்கு பிறகான அந்த இரவு பொழுது ஒரு 1 மணி நேர உரையாடலில் நான் பார்த்த ஒரு நபர் ரொம்ப ரொம்ப எளிமையானவராக இருந்தது. மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய ஆன்மீக அமைப்புகளில் பயணிக்க ஆரம்பித்தோம். ஆனால் எந்த அமைப்பும் என்னுடைய மனசுக்கு இணக்கமானதா, அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒரு வகையான பர்சனாலிட்டி இருக்கும், தன்மை இருக்கும், ஆனால் அதுக்கு இணக்கமானதா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி பயணிச்சுட்டு வரும்போது நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் வந்து கரூர் பகுதி. கரூர் பகுதியில் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போகும்போது சிவபெருமானை பார்த்ததை விட கரூர் சன்னதிக்கு தான் போவோம். அதிகமாக போகிறது கரூர் சன்னதிக்கு தான். அங்கே போய் அவர்கிட்ட மன்றாடினது, ஒரு உண்மையான குருவை எனக்கு காட்டி கொடு பகவானே அப்படின்னு தான் அவர்கிட்ட மன்றாடணும். அதற்கு பதிலாகத்தான் 2014 நான் பிரஜாபதி ரிஷியோகி அவர்களை சந்தித்தேன். என் வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அது அப்படின்னு சொல்லலாம். 2014 நான் சுவாமிஜி சந்தித்தேன் இல்லைங்களா. சுவாமிஜி சந்திச்சதுக்கப்புறம் ஒரு நாள் சுவாமிஜி நான் சொல்கிறேன், சுவாமிஜி நான் எதுக்காக பிறந்திருக்கேன்னு கேட்டேன். நான் எதுக்காக பிறந்திருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அது நீங்களே கண்டுபிடிங்களேன், உங்களுக்கு இயல்பாகவே உங்களுக்கு ஆர்வம் இருக்குமே அப்படின்னா, இயல்பாக உங்களுக்கு எது இதில் ஆர்வம் இருக்குது
அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து பேசுறதுல ஆர்வம் இருந்துச்சு, எழுதுறதுல ஆர்வம் இருந்துச்சு. அதை தாண்டி சுவாமிஜியை சந்திச்ச முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு நான் சுவாமிஜியை பற்றி மற்றவங்ககிட்ட பேசாத நாள் எனக்கு தெரிஞ்சு விரல் விட்டு எண்ணக்கூடிய நாளாக தான் இருக்கும். நான் வந்து ஸ்பிரிச்சுவலை கொண்டு போகிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு, இயல்பாகவே இருந்துச்சு. அது சுவாமிஜியை சந்திச்சதுக்கப்புறம் அதிகமாகவே இருந்துச்சு. அப்போ சுவாமிஜி என்ன சொன்னார்னா, நீங்கள் அதுக்காக தான் பிறந்தீங்க அப்படின்னு சொன்னார். அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு வியாபாரத்துக்குள்ளே ஐக்கியமாயிடுச்சு. நான் காய்ச்சல் வந்துட்டேன். அந்த நபர் காய்ச்சி கொடுத்த நபர் யாருன்னு எனக்கு தெரியல. அதன் பிறகுதான் தெரிஞ்சிச்சு அது உபகுரு இமாலயத்தில் தவத்தில் இருக்கக்கூடிய சித்தர்ஜி ஐயான்னு சொல்லுவாங்க. அவர் உங்களை சந்திச்சு இருக்காரு. இந்த மாதிரியான அனுபவங்கள் ஸ்பிரிச்சுவல்ல எதிர்காலத்தில் பயணிக்க போறவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சுவாமிஜியே சொன்னார். அப்போ நடந்த விஷயத்தை இப்போ எத்தனை வருஷம் கழிச்சு? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு. 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் கேட்டேன். அதுக்கு இடையில நான் கேட்காம யாருக்கிட்டையும் கேட்காமலாம் இல்லை. எல்லாரும் சில சமயம் இது அமானுஷ்ய அனுபவமா பார்த்தாங்க. அது ஒரு அமானுஷ்ய அனுபவம் பார்த்தாங்க. ஆனால் அது அமானுஷ்ய அனுபவம் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். அமானுஷ்ய அனுபவமாக இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் எனக்கு தெய்வீகமான தான் இருந்துச்சு, தெய்வீகமான உணர்வுகள் தான் இருந்துச்சு. ஒரு மரம் மாதிரி தான் மனுஷனும் பட தான் பக்குவப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்து நிற்பான். அது மாதிரி தான் நீங்கள் இந்த சிவராஜ யோகத்துக்குள்ளே வந்தீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த இடம் என்னென்ன விஷயங்களை வலியுறுத்துது? முதல் விஷயம் என்னன்னா, நிறைய இடங்கள் நம்ம பயணிச்சிருந்தோம். ஆனால் அங்கே பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, தெய்வத்தை உணர மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள எல்லாத்தையும் அடைக்கிறது. சரிங்களா? இப்போ சிம்பிளா முடிச்சிருவாங்க. ஆனா நீங்க அடுத்த கேள்விக்கு பதிலே இருக்காது இல்லையா? முடிஞ்சிருச்சுன்னு வந்துட்டு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு அப்ப நமக்கு பதில் ஒரு கேள்வி வரும்ல, ஏன் சார் பிள்ளையாருக்கு இந்த ரூபம், சரிங்களா, கிருஷ்ணருக்கு இந்த ரூபம், கடவுளை உணர மட்டும்தான் முடியும்னா நான் கிருஷ்ணரை எப்படி உணர்வேன், விநாயகர் எப்படி உணர்வேன்? இதுக்கு கேள்வியே கேட்க வராது உங்களுக்கு. சரி, அப்போ இந்த தத்துவங்களுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ உதாரணத்துக்கு வியாசர் 18 புராணத்தையும் எழுதினாரு, தொகுத்தாரு. மகாபாரதத்தை அவரே எழுதுறாரு. அதில் ஒவ்வொரு புராணத்தை எழுதும் போதும் அந்த தெய்வத்தை பற்றி அவ்வளோ மனமுருகி பாடுறாரு. ஆனால் அப்போ வியாசர் அவ்வளோ நூல்களை படித்த வியாசர் இவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ உதாரணத்துக்கு கற்பனையே பண்ணால் கூட அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணத்தை சொல்லாமலே கடந்து போற ஒரு போக்கை பார்க்க முடிஞ்சிச்சு. இங்க நான் வந்து பிரஜாபதி ரிஷியோகியை விட்டு பயணிக்கின்ற பொழுது தட்டி கழிக்கிற விஷயத்த நான் பார்க்கவே இல்லை. சுவாமிஜி என்ன சொன்னார்னா, ஜி இது எனக்கு தெரியல, நான் தியானத்துல பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன்னு தான் சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படிதான். அதான் சரிங்களா. பல விஷயங்கள் அவரே சொல்லிடுவார். பல விஷயங்கள் நேரடி பதிலா இருக்கும். சில விஷயங்கள் வந்து இதை நான் தியானத்துல பார்த்துட்டு இன்னும் கிளாரிட்டியா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கிளாரிட்டியா சொன்னது உண்டு. இதுதான் எங்களோட விஷயம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு நட்புபூர்வமான அணுகுமுறை. பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் கூட நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நாங்கள் வந்து சக தோழராக உட்காந்துருக்கோம். இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது இந்த இடத்துல அவர் உட்காந்துருக்கார், சக தோழராக இருந்திருக்கிறார். அவர் ஒரு குரு. அந்த ஒரு பட்டோடோபமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்துக்கு தேவைப்படுமோ என்னமோ, ஆனால் தனக்கு தேவைப்படலைன்ட்டார். வணக்கம், என் பேர் ராதாகிருஷ்ணன். நான் எம்டி அக்குபஞ்சர், நான் நேச்சுரோபதி யோகா தெரபிஸ்ட். இந்த மாதிரி மாற்று முறை வைத்திய முறை கடந்த 20 வருஷமாக நான் செஞ்சுட்டு வரேன். இந்த சிவன் ராஜயோக மையம் எனக்கும் உண்டான தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. நான் வந்து ஏற்கனவே பல யோக முறைகளும் நானே சொந்தமாக ஒரு செல்ஃப் ஹீலிங் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி அதன் மூலயமா நிறைய மாணவர்களுக்கு தீட்சை கொடுத்துட்டு வந்தேன். ஓரளவுக்கு ரிசல்ட்டும் கிடைச்சிது. ஏன்னா எனக்கு கொடுத்த குருமார்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து நான் கொடுத்த தீட்சை ஃபெயிலியர் ஆகும்போது எனக்குள்ள ஒரு தேடல், ஏன் இங்கே ஒரு இக்கு இருக்குது, ஏன் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கும்போது, இன்னும் நான் கொடுத்த தீட்சை முறை பொய்யா, இல்லை என்னோடய சீடர்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது பொய்யா அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது தான் எதேச்சியாக ஒரு நாள் ஃபேஸ்புக்கு நோண்டிட்டு இருந்தேன். அப்போ கிருஷ்ணதாசன்ஜி வந்து தாந்திரிகத்தை பற்றி பேசியிருந்தார். சரி என்னதான் இருக்குது, இங்கே போய் பார்க்கலாமே அப்படின்னு உடனே ஃபோன் கால் பண்ணேன். உடனே அவர் கான்டாக்ட் பண்ணார். ஒன்றும் இல்லை ஜி, இந்த மாதிரி ஒரு தீட்சை கொடுக்குறோம், நீங்களே சொந்தமாக ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாரு. அந்த தாந்திரிகத்தை ஃபாலோ பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சிது. ஆமாம், நம்ம இதைத்தானே தேடிட்டு இருந்தோம் அப்படின்ட்டுங்கும்போது அதோட பயணம் ஒரு ஃபுல் ஸ்டாப்லேருந்து மறுபடியும் கமா நோக்கி இப்படி போயிட்டே இருந்தது. சங்கர்ஜி கிட்ட கூப்பிட்டு எங்கே டாக்டர் ஜாருன்னு கேட்குறாரு. இது மாதிரி அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாங்க. உடனே பிரம்மயோகினி பத்மாவும் ஜீமும் பிரஜாபதி ரிஷியோகிங்க 2 பேர் என் ரூமுக்கே வந்துட்டாங்க. அவங்க இருக்கிற டைட் ஷெட்யூலில் ஒரு பக்கம் யோகா போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் ஆன்மீக சத்சங் போயிட்டுருக்கு. இந்த கேப்பில் ஒரு தாயிலத்தோடு வந்து பார்த்தாங்க.
எனக்கு மற்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி பண்ண சொன்னாங்க. இங்கே முன்னாடி இருக்க அந்த ரூமில் வந்து பழக்க வச்சு எனக்கு ஜி வந்து நான் ஹீல் பண்ணுறேன், சில பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணாங்க. அப்போ குருஜி ஒன்றும் இல்லை ஜி, இந்த வழி இப்போவே நிறுத்துறேன் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை சொன்னாங்க. சொல்லி முடிக்க பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்டாங்க கூட, ஒரு 100 mg 500 mg பெயின் கில்லர் கூட அது வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் நியாயம் எடுத்துக்கு. அந்த மருந்து உள்ளே போய் டைஜஷன் ஆகி பிளட்டில் எனர்ஜி கன்வெர்ட் ஆகி பிளட்டில் போய் கலந்து அப்புறம் அந்த இடத்துல ஹீல் பண்ணுறதுக்கு வழியாகும். அப்போ வலி மட்டும் தான் சஃப்ரஷன் ஆகும், ஹீல் ஆகாது. இவங்க அந்த கூட்டு பிரார்த்தனை ப்ளஸ்ஸு குருஜியை கை வச்சு கொடுத்தது, மந்திரிச்சு கொடுத்தது பார்த்திங்கன்னா உள்ள இவ்வளோ ஒரு ஆணை இருக்கும். அது இங்கே வரதுக்கு முன்னாடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் வரேன், நம்ம மருந்து போடுங்க, அந்த மருந்து போட போட உள்ளே போய் பழுக்க வச்சு அந்த ஆணி வெளியே வரணும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்த பின்னாடி ஹீல் பண்ண பின்னாடி அந்த ஆணி எங்கே போச்சுன்னு தெரியல. ஆணி அப்படியே உள்ளே கரைஞ்சி மோசன் வழியாக வந்ததா, யூரின் வழியாக போச்சா, இல்லை ஸ்வெட்டிங் வழியாக வந்ததுன்னு தெரியல. இந்த இடத்துல இந்த புண்ணு அது இருந்த சூடை இங்கேருந்து போகும்போது நார்மலாக போனோம், வரும்போது மரண வேதனையாக வந்தேன், போகும்போது நார்மலாக போனோம். வலி எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த இடத்துல மறுபடியும் மருத்துவத்துறை எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ரிசல்ட் கொடுத்த எனக்கு என்னோட ஹீல் மருத்துவ முறை எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது தெலுங்கில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்டி மருந்து நொப்பிக்காகாது அப்படிவாங்க. அதாவது வீட்டு மருந்து வேலைக்கு உதவாது, அவங்கவுங்களுக்கு உதவாதுன்னு சொல்கிறது இந்த இடத்துல ஒரு முறை. அவங்க அற்புதமான ஹீலிங் இங்கே இருக்குது. அதனால் அது டோட்டலாக ஒட்டுமொத்த சிஸ்டத்தில் மருத்துவத்துறை இருக்குது, விஞ்ஞானத்துறை இருக்குது, ஆன்மீகத்துறைக்கு, இறைத்துறை, எல்லா துறையுமே இங்கே ஒரு சேர இருக்கேன் சிவன் ராஜயோகமத்தில். அதனால் அதில் வந்து ட்ராவல் பண்ண என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களை கொண்டு வந்து சேர்க்கணும். யான் பெற்ற வையம் இன்பம் பெருக வையம் அப்படிங்கிற கான்செப்டில் நான் ட்ராவல் பண்ணிட்டாங்க. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.